தமிழக அரசின் 2025-26 நிதி ஆண்டிற்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்கிறார். அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த பட்ஜெட்டில் பல முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவையின் இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் கடந்த ஜனவரி 6ஆம் தேதி தொடங்கியது. 11ஆம் தேதி வரை சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்கும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025-26 நிதி ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்ய இருக்கிறார். அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய உள்ள நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் தமிழ்நாட்டின் பரவலான வளர்ச்சியை உறுதி செய்த திராவிட மாடல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார்.